ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு பென்ஸ் தி எக்ஸ்ப்ளோரர் சேனல். இன்றைக்கி நம்ம அல்மாட்டியோட சிட்டி டூர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்மலாம் சிட்டியில் ட்ரெயினில் போவோம், பஸ்ஸில் போவோம், பைக்கில் போவோம். ஆனால் அவங்களாம் பாருங்களேன், ரோப் காரில் போகிறாங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து அப்படியே சிட்டி வியூ தெரிகிற மாதிரி ஒரு ரோப் காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஒரு டவர். அந்த டவர்லேருந்து ஃபுல்லாக ரோப் காரில் 360 டிகிரி கிளாஸ் போட்டு நம்ம வந்து இந்த சிட்டியை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த ரோப் கார் அவங்களுடைய நேச்சர் சிஸ்டமான மவுண்டெயினில் இருந்து அவங்க மாடர்ன் சிட்டியை கனெக்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்குது. கசகஸ்தானில் இது ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியாக இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் இவங்களோட ரோட் சிஸ்டம், டிராஃபிக் சிஸ்டம்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பில்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஓகே. சூப்பர் கார்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா, ஜி வேகன், இந்த மாதிரி நிறையா சூப்பர் கார்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியுது. டெஸ்லா சைபர் ட்ரக்லாம் பார்த்தேன். Golden brown texture like sun lays me down with my mind she runs. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் பார்க்கில் தான் இருக்கோம். இந்த பார்க் வந்து கசகஸ்தானோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டோட மெமோரியலாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. No need to fight, never a frown with golden brown. இது பார்க்கே கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வ் ஆயிருங்க. அப்படியே அந்த பார்க்குறதுக்கு இந்த மரம்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. கலருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வைலட் க்ரீனாக டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. நல்லா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சவுண்ட் அப்படியே அந்த நேச்சரோட சவுண்ட்ஸோட பார்க்குறப்ப நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்ஸாக. அப்படியே ஒவ்வொரு ட்ரீயுமே அப்படியே லைனாக இருக்குது. நம்ம அந்த கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்லலாம் இருக்கும் தெரியுமா, லைனாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கேன்டீனுக்கு வந்தோம். இங்கே ஃபுல்லாகவே டோனட், குரோசன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு குரோசன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டோனட்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரி, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. டோனட்டும் சூப்பராக இருக்குங்க. இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து நான் வரைக்கும் சாப்பிட்ட டோனட், காஃபி எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் சாப்பிட்ட டோனட்டில் இது ஒரு பெஸ்ட் டோனட்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த ஊரே மிஸ் பண்ணுவோம். அந்த ஊரை விட்டு போனால் ஃபுட்டே மிஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஃபுட்ஸுமே. இன்னும் நிறையா ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஹார்ஸ் மீட் அந்த மாதிரிலாம் இருக்கான். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் முடிஞ்சா. பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது சர்ச் பண்ணி பார்த்தா இங்கே ஃபுல்லாக டாய்லெட்டாக இருக்குங்க. இங்கே ஆளே கிடையாது. நம்ம இங்கேருந்து காயின்ஸ் போட்டோம்னா அப்படியே ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லாட்டி இந்த ஜிபே மாதிரி இங்கே காஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பிரசிடென்ட் பார்க் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பார்க் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த பார்க் செம்மையாக இருந்துச்சு, உண்மையிலே ஒர்த்து. நம்ம இந்த நேச்சர், இந்த மவுண்டெயின், இந்த ரிவர் மாதிரி வியூ, ஃபவுண்டெயின் வியூஸ் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம வந்து மைண்ட் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னு சொல்லலாம்.